ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளைக்கு முன்னாடி தர்பீஸ் பழமும் பிரியாணியும் சாப்பிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் இறந்து போயிருக்காங்க. அது எப்படி இறந்தாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இது நியூஸில் நிறைய இதெல்லாம் நம்ம பார்த்துருந்துருப்போம். தர்பூசணி பழம்ன்றது உடம்புக்கு ஒரு நல்ல பழம். இது எப்படி நடந்துச்சுன்னா, அன்றைக்கி நைட்டு அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து பிரியாணி சாப்பிட்ருந்துருக்காங்க. இவங்களோட சொந்தக்காரவங்களுக்கு இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அவங்க நல்லா தான் இருக்காங்க. இவங்க பிரியாணி சாப்பிட்டதோட கரெக்டாக நைட்டு 1 மணிக்கு தர்பூசணி பழத்தை சாப்பிட்ருக்காங்க. இதை தண்ணி பழம்னு சொல்லுவாங்க. இந்த தர்பூசணி பழத்தை அவங்க சொந்தக்காரங்க சாப்பிடல. அதனால் இந்த தர்பூசணி பழத்தில் தான் ஏதோ விஷம் கலந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நியூஸில் சொல்கிறாங்க. தர்பூசணி பழங்களை சுகாதாரம் இல்லாமல் திறந்த வெளியில் வச்சு விற்கிறதும், அதை கட் பண்ணி வச்சு விற்றதை இவங்க வாங்கி சாப்பிட்ருந்தாலோ, இல்லை அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நாள் அதை அப்படியே வச்சுருந்து, அது மட்டும் இல்லாமல் அதில் பூஞ்சை இல்லை அது சைடில் உடஞ்சிருந்தால் அதுக்குள்ளே ஏதாச்சும் பாக்டீரியா ஃபார்ம் ஆயிருந்தால், இந்த விஷயம் இதுக்கப்புறம் உங்களை யாராச்சும் எந்த பழம் வாங்கினாலும் சரி, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு பார்த்து அதை கொடுங்க. அதில் ஏதாச்சும் பூஞ்சை படிஞ்சிருக்கா, இல்லை அது கெட்டு போயிருக்கான்னு பார்த்து சாப்பிடுவோம். இதனால் 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் 2 பேர்.